ஹலோ பீப்புள், வெல்கம் டு எம்பெடட் ஜீரோ ஃபியர் சீரிஸ். ஸோ இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக நம்ம டாபிக் பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு கம்பைலர் வேணும் இல்லையா? ஸோ கோடெல்லாம் கம்பைல் பண்ணணும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, மேனுவலாக அந்த கம்பைலரை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பண்ணணுங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் அது எப்படி பண்ணுங்கிறது நான் சொல்லியிருக்க மாட்டேன், எப்படி கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போய்ட்டு சில பல கமாண்ட்ஸ்லாம் டெர்மினலில் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜிசிசி அப்படிங்கிற அந்த கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணி உங்களாட்டி கோடை வந்து அவுட்புட் வந்து பார்க்க முடியும் உங்களுடைய ப்ரோக்ராமுக்கு. பட் இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஸ்டெப்பு. பட் நீங்கள் நம்மளோட ஃபியூச்சர் கோர்சஸில் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில் டேரெக்டாக ஒர்க் பண்ணக்குள்ள நம்ம அப்போதைக்கு நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் தான் மேக்ஸிமம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம ஜஸ்ட் சி ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பண்ணணுங்கிற இது கிடையாது. ஸோ இதில் பண்ணலாம், இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இது கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ அதனால் நான் வந்து சிம்பிளான இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா, டெவ் C++ அப்படிங்கிற இந்த ஒரு சாஃப்ட்வேர் தான், ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட்டே வந்து நல்லாயிருக்கும். ஸோ கம்பைலர் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஜிசிசிங்கிற ஒரு கம்பைலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக லெக்சரை போட்டிருந்தோம். ஸோ அந்த லெக்சர்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளாட்டி கோடை கம்பைல் பண்ண முடியும். அப்புறம் எப்படி இந்த சாஃப்ட்வேர் அதை பண்ணோம் அப்படின்னா, நார்மலாகவே இந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயே அவங்க வந்து ஜிசிசியை இன்டெகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஏற்றுறது அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுடைய நார்மலான ப்ரௌசர், ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டெவ் C++ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து சம் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால் என்னென்னா, சோர்ஸ் ஃபோர்ஜிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் நான் எப்படி பண்ணணுன்னு காமிக்கிறேன். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து என்னென்னா, நான் எதுக்காக இதுலேருந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறேன்னா, நமக்கு 5.11 ஒரு வெர்ஷன் தேவை. ஸோ அந்த வெர்ஷன் வந்து நமக்கு வித்தவுட் இஷ்யூ ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம அதுக்கு போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் அப்டேட் வந்து 2016 தான் இந்த பேஜே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கக்குள்ளே. ஸோ அப்போ இது எந்தளவுக்கு ஒரு பழைய சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எதனால் நம்ம லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாமே ஒன்று தான். ஸோ அதனால் நம்ம இதில் பண்ணாலுமே நமக்கு அவுட்புட்டாக தான் வரப்போகுது இல்லையா? ஸோ அது போக வந்து உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஓல்டு கம்பைலரில் ஓல்டு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது நல்லா பிடிச்சிருக்கும் அப்படின்னா, இதில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப அந்த ஒரு ஃபீல் கொடுக்க ஒரு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து சி ப்ரோக்ராமிங்க்கு மட்டும்தான், ஓகேவா? இந்த கோர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம இந்த என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் இந்த சாஃப்ட்வேர் டெவ் C++ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க TDM GCC 4.9.2 64 பிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஆக்சுவலாக ரிலீஸில் இருக்கும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இது என்னென்னா, ஜிசிசி வந்து இந்த வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து ஷோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இது. ஸோ இதில் எப்படி கோட் எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நம்ம வந்து ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் டெவ் C++ இதுதான் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸில் யூஸ் பண்ணலான்னு பிளானில் இருக்கும். ஸோ ஏன்னா இது வந்து உங்களுக்கு எழுத ரொம்ப நீட்டாக இருக்கும். பட் விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயும் உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். பட் சில பேருக்கு இந்த டார்க் என்விரான்மெண்ட் பிடிக்காது. அது போக வந்து சில அது வந்து மெயின் ரீசன் கிடையாது. மெயின் ரீசன் நான் எதுக்காக விஷுவல் ஸ்டுடியோ வந்து போகல அப்படின்னா, இதை விட உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங்க்கு இது முன்னாடிலேருந்தே இருக்குது இந்த சாஃப்ட்வேர். ஸோ அதனால் இதில் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அது ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். ப்ளஸ் வந்து அதுலேருந்து நீங்கள் இதுக்கு ஷிஃப்ட் ஆகக்குள்ளே உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் எடுத்தோடனே நம்ம விஷுவல் ஸ்டுடியோ போகாமல் இதில் போய்ட்டு நீங்கள் டெர்மினலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து உங்களுக்கு அந்த தலைவலி இருக்காது, டெர்மினல் சைடு உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ பிகினர்ஸ்க்கு சில பேருக்கு இந்த டெர்மினல் கொஞ்சம் அதில் எப்படி கமாண்ட் ரன் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதிலே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்பைல் பண்ணலாம். அதே மாதிரி இதில் டீபக்கிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது டீபக் பண்ணுறதுலாம் எப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஸோ ஜஸ்ட்டு எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதி பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்த இதில் நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராமிங் ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதுறது அப்படிங்கிறத நம்ம இந்த கம்பைலர் யூஸ் பண்ணி பார்க்கலாம்.